வெல்கம் டு வீடியோ 143 சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கக்கூடியது பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோங்க. பெண்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லும் போது அவங்க தான் பாத்தீங்கன்னா தண்ணியில அதிக நேரம் புழங்குதவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாத வெடிப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். பாத வெடிப்போட மட்டும் இல்லாம சில பெண்களுக்கு பாத்தீங்கன்னா பாதம் ஃபுல்லாமே குட்டி குட்டி ஓட்டையா இருக்கும். இது எதனால பாத்தீங்கன்னா தண்ணியில இருக்கக்கூடிய கிருமிகள் அந்த பாதத்தை அரிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம கண்ணுக்கே தெரியாது அது எந்த அளவுக்கு ஆழமா போகக்கூடிய ஓட்டையா கூட இருக்குங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எந்த மாதிரி ரெமடியை யூஸ் பண்ணலாம், அதுவும் சட்டுன்னு பண்ணணும். அதாவது குடும்ப பெண்களா இருந்தாங்கன்னா அதிகப்படியான வேலை இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி மருத்துவம் எல்லாம் செஞ்சு அவங்களுக்கு போடுற அளவுக்கு இருக்காது. ஏதாவது கிரீம் வாங்கி அப்ளை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய சிம்பிளான ரெமடி அப்படிங்கறதான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல எடுத்துக்கோங்க. இந்த பவுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை எடுத்துக்கோங்க. இது கூட அடுத்து சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விளக்கெண்ணெய்ங்க. விளக்கெண்ணையும் பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கோங்க. உங்க உடம்புல குளிர்ச்சி ஒத்துக்கிடாதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த விளக்கெண்ணையை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ குளிர்ச்சியான உடம்பு இருக்கக்கூடியவங்க விளக்கெண்ணெய் சேர்க்க வேணாம். அதுக்கப்புறம் இதுல லாஸ்டா நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் அளவுக்கான சேர்த்துக்கிட்டா போதுமானது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதாவது நல்லா நீங்க பீட் பண்ணணும். 3 பொருட்களும் நல்லா ஒன்னோட ஒன்னு மிக்ஸ் ஆகணும். சோ அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை ஒரு சின்ன குட்டி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நைட் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி எப்பவுமே பாத வெடிப்பு, பாதத்துல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க காலை சுத்தமா கழுவிட்டு, அதாவது சோப்பு போட்டு சுத்தமா கழுவிட்டு தான் நீங்க படுக்கணும். அந்த மாதிரி காலை சுத்தமா கழுவுனதுக்கு அப்புறம் ஒரு டவலை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெமடியை அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அப்படி விட்டுருங்க. காலையில எந்திச்சு இதை நார்மலா நம்ம கழுவிக்கலாம். இந்த ரெமடியை நீங்க அப்ளை பண்ணும்போது துணிகள்ல ஒட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெமடி அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பாதத்தை ஒரு கேரி பேக் போட்டு கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணியில நிக்கக்கூடிய பெண்களா இருந்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு போனாலே இந்த மாதிரி ஏதாவது பாதத்துல வெடிப்பு, பாதத்துல சின்ன சின்ன ஓட்டைகள் வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா தண்ணி கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா காலில் செப்பல் போடுங்க. அதே மாதிரி பாத்ரூம்க்கு போகும்போது கண்டிப்பா செப்பல் போட்டுதான் பாத்ரூம்க்கு போங்க. பாத்ரூம்ல இருக்கக்கூடிய கிருமிகள்னால கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம். பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.